தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் நிலத்தகராறில் முதியவர் தம்பதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் அருகே இருக்கக்கூடிய கொட்டவாடி கிராமத்தை சார்ந்தவர் ராமசாமி, இவருடைய மனைவி மங்கையர்கரசி, இவர்களுடைய 2 மகன்களும் கோவையில் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் இந்த வயதான தம்பதி இருவர் மட்டும் கொட்டவாடி கிராமத்தில் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு சொந்தமாக 4.5 ஏக்கர் நிலம் அந்த பகுதியில் இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த ராமசாமி என்பவர், பெருமாள் என்பவருக்கு ராமசாமி 1 ஏக்கர் நிலத்தை விற்பனை செய்திருக்கிறார். இது தொடர்பாக ராமசாமிக்கும் அவருடைய தம்பி கோபால் ஆகிய இருவருக்கும் நிலத்தகராறு அடிக்கடி ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த விற்பனை செய்யப்பட்ட நிலத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கோபாலுடைய குடும்பத்தார் ராமசாமியிடம் தகராறில் அவ்வப்போது ஈடுபட்டு வருவதாகவும், இது தொடர்பாக ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று காலை அந்த கோபாலினுடைய மகன் அசோக் குமார் மற்றும் அவரது மனைவி கௌசல்யா ஆகிய இருவரும் ராமசாமியின் வீட்டிற்கு அந்த பெருமாளுக்கு விற்பனை செய்த 1 ஏக்கர் நிலத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தகராறு முற்றிய நிலையில் அந்த வயதான தம்பதியை தாக்கியதோடு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுகளை எல்லாம் கற்களை வீசி அடித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதில் அந்த வயதான தம்பதி இருவரும் வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது தொடர்பாக ஏத்தாப்பூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். இதனிடையே தற்பொழுது அந்த வயதான தம்பதி வீட்டில் இருக்கும்போது அவர்களை தாக்கும் வீடியோ காட்சியும் அந்த வீட்டை அடித்து நொறுக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துகிறது. பலம். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.